ரோஸ்லின். ரோஸ்லின், கைஸ் எட்டி பார்க்குறது பாருங்க. பாருங்க ரோஸ்லின், இங்கே வா பாப்பா, இங்கே வாங்க, முன்னாடி வாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு விடுதலை வேணாமா? இங்கேருந்து நீங்கள் போக விரும்பலையா ரோஸ்லின்? கைஸ், ரொம்ப அன்டைம் ஆகுதா? கண்ணு வேற எரியுது எனக்கு. மணி பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்ட் ஒரு 3 o'clock கிட்ட இருக்கும். அவ்வளோதான், இன்னும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சுன்னா விடிஞ்சிடும். நம்ம இப்போது கொஞ்சம் ஏஜ்டு அந்த மாதிரி ஸ்பிரிட்டாக இருந்தால் பரவாயில்ல. சின்ன குழந்தையாக இருக்கிறனால அவங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நம்ம பேசணும். நம்ம சத்தம் வரது கவனிச்சிங்களா? ரோஸ்லின், இந்த சேர்லையா உட்காந்துருக்கீங்க? ஓ மை காட். ரோஸ்லின், என் கையை கொடுங்க. உங்கள் கையை கொடுங்க. Oh my God. கைஸ், இந்த கதவை நான் பூட்டிட்டு தான் வந்தேன். இந்த ஜன்னல் கிளாஸை எப்படி இது ஓப்பன் ஆச்சு? அது நல்லா நம்மக்கிட்ட விளையாண்டுருக்கு. சத்தம் வருது பாருங்க, கேக்குதா? Oh my God. ரோஸ்லின், இங்கே முன்னாடி வாங்க, ஹாலுக்கு வாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
என் ஹெல்ப் வேணாமா உங்களுக்கு? உங்களுடைய தாத்தா பாட்டிலாம் தனியாக ஒரு இடத்துல சேஃபாக இருக்காங்க, வேறு ஒரு உலகத்தில். அவங்க கூட போயிட்டு அவங்க கூட சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்க உங்களுக்கு ஆசை இல்லையா? இப்படியே இங்கேயே இருக்கலான் இருக்கீங்களா? இங்கேருந்து நீங்களும் கஷ்டப்படுறீங்க, இங்கே வரவங்களையும் கஷ்டப்படுத்துகிறீங்க. அங்கே போனால் நிம்மதியாக அவங்க குடும்பத்தோடு இருக்கலாம்ல, சந்தோஷமாக இருக்கலாம்ல. இங்கே எப்படி எல்லோரும் அவங்கவுங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாமே. குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க ஆசை இல்லையா உங்களுக்கு? ரோஸ்லின், இந்த இடம் பயங்கர பெருசாக இருக்கு. என்னோட வாய்ஸ் எனக்கு கேட்குது, பயங்கரமாக எக்கோ அடிக்குது. ரோஸ்லின், இந்த படிக்கட்டில் தானே அடிக்கடி நின்று வந்தீங்க. இப்போ வாங்க, வந்து என் படிக்கட்டில் என் பக்கத்தில் உட்காருங்க, வாங்க. எவ்வளோ நாளைக்கு தான் இதே மாதிரியே பண்ணலான் இருக்கீங்க? இங்கேருந்து போனால் உங்களுக்கு தான் நல்லது. நான் சொல்கிறது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரில. இங்கே இருந்து பழி வாங்கணுன்னா எத்தனை பேர் இந்த மாதிரி பழி வாங்குவீங்க? இந்த வீட்டுக்கு ஒவ்வொரு ஆளாக புதுசு புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க, எல்லாரையும் பழி வாங்குவீங்களா? இதுதான் உங்கள் வேலையா? உங்களை கொண்டவங்களை வந்து கடவுளே தண்டிப்பார். அதை நீங்கள் தான் செய்யணும்னு இல்லை. கடவுள்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக உங்களுடைய உலகத்துக்கு போங்க. இந்த உலகத்தில் நீங்கள் இருந்து உங்களை கொண்டவங்களை வந்து பழி வாங்கிறதுனால அப்பாவியாக நிறைய பேர் இங்கே பாதிக்கப்படுறாங்க. இந்த வீட்டில் தங்கியிருக்கிறவங்களும் பாதிக்கப்படுறாங்க. எந்த பாவமும் பண்ணாத இவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? அட்லீஸ்ட் இந்த வீட்டை விட்டாவது போயிடுங்களேன். இந்த வீட்டை விட்டு நீங்கள் போனீங்கன்னா ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். உங்களால் ஒரு குடும்பம் நல்லா இருக்குங்கிறது நல்லா இருக்கா? இல்லை உங்களால் ஒரு குடும்பம் பயந்து வீட்டை விட்டே வெளியே போகிறாங்களே
ஆசையாக கட்டின வீட்டை எவ்வளோ செலவாக இருக்கும் இந்த வீடை ஆல்ட்ரு பண்ணி கட்டுறதுக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ண வீடை வந்து நீங்கள் இங்கே இருக்கிறவங்கள வந்து உங்களுடைய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து உங்களை கொண்டவங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக எந்த பாவமும் பண்ணாத இந்த வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து தண்டிக்கிறதுல எந்த வகையில் நியாயம்? ரோஸ்லின், எனக்கு உங்களை பார்த்தா ஒரு கெட்ட ஆன்மா இந்த மாதிரி ஃபீலே வரல. நீங்கள் நல்லவங்க தான். நீங்கள் நினச்சா இதுலேருந்து வெளியே வர முடியும். உங்களை மாதிரி நிறைய ஆன்மாக்கள் கண்டிப்பாக இங்கே இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் இங்கே இருக்காதீங்க. என்னதான் இது உங்கள் இடமா இருந்தாலும் இப்போ இது உங்கள் இடம் கிடையாது. இந்த இடம் வேற ஒருத்தங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. அவங்கள நிம்மதியாக இந்த இடத்துல வாழ விடுங்க. ஏன் வாழ விட மாட்டீங்களா? நீங்கள் எல்லோரும் என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? உங்களுடைய பர்சனல் ரிவெஞ்சுக்காக அப்பாவி மக்களை வந்து இந்த மாதிரி துன்புறுத்துறது நல்லவா இருக்குது? உங்களை மாதிரி ஒரு ஃபேமிலி தானே அவங்க. உங்களை வந்து ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி கொண்டுட்டாங்கிறதுக்காக நீங்கள் அவங்கள பழி வாங்குறீங்களே. இப்போ இவங்களை இந்த மாதிரி பண்ணுறீங்களே, ஒருவேளை இந்த வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களால் சூசைட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. அது தெரியுமா உங்களுக்கு? பழிக்கு பழி வேணால் சரியாக இருக்கலாம், ஆனால் பழிக்கு இங்கே அப்பாவே ஒரு உயிர் வந்து பலி ஆகுதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உங்களுடைய சுயநலமாக தான் இருக்கும். எவ்வளோ நாளைக்கு இதே மாதிரி பண்ணலான் இருக்கீங்க? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? நீங்கள் எந்த இடத்துலலாம் இருக்கீங்களோ அந்த இடத்த தேடி தேடி நான் வரேன். ஆனால் நான் வரும்போது நீங்கள் இருக்க மாட்டேன்றீங்க. இங்கே தான் நின்று எட்டி பார்த்தீங்க. கடைசி வரைக்கும் இங்கே வர்றதுக்கான ஐடியாவே இல்லையோ? நான் சும்மா பேசிட்டு மட்டும்தான் இருப்பேன்னு நினைக்காதீங்க ரோஸ்லின். உங்களை மாதிரி நிறைய ஜின்களை நான் பார்த்துருக்கேன். ஜம்ஸ்கேரு, நமக்கே ஜம்ஸ்கேரு. இந்த போர்டு எதுக்கு தான் இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் நீங்கள் தூக்கி போடுறீங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரில. விளையாட வாங்கன்னு கூப்பிட்டாலும் வர்றதில்லை. அதை வச்சு நீங்கள் தான் விளையாண்டுருக்கீங்க. யோசிச்சு பாருங்கள், 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்து அந்த ஸ்னேக் லேடர் கேம் விளையாண்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். யூடியூப் வரலாற்றுலேயே ஃபயாஸும் ஜின்னும் சேர்ந்து ஸ்னேக் லேடர் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அதுவே ஒரு ஹாட் நியூஸாக வரும். நல்ல கண்டென்ட்டு நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க. இப்போது ஒன்றும் மோசம் இல்லை. பார்த்தீங்களா, சின்ன குழந்தைன்னு ப்ரூவ் பண்ணுறீங்க. லைட்டை போட்டு விளையாண்டுருக்கீங்க பார்த்தீங்களா? அதான் உங்களுடைய குணம் என்னங்கிறது இங்கே வந்த கொஞ்ச நேரத்துலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இதை பார்த்து யாருக்காக இருந்தாலும் பயம் வரத்தான் செய்யும். எப்படி இருந்தாலும் இந்த வீட்டில் எல்லோரும் அட்லீஸ்ட் நினைக்காத ஒரு மூமெண்ட்லேயாவது இந்த வீட்டில் தனியாக தூங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்படி தனியாக தூங்கும்போது நீங்கள் பண்ணுற வேலைக்கு யாராக இருந்தாலும் அதை பார்த்தாங்கன்னா பயந்துருவாங்க. எனக்கே பயமாக இருக்குது. அப்போ பாவம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் இது நல்லா இல்லை ரோஸ்லின்.
நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுடைய சொந்த கதையை யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா யாரும் நம்பவும் மாட்டாங்க, ஏற்றுக்கவும் மாட்டாங்க. உங்களை ஒரு கெட்ட ஆன்மான்னு சொல்லி முத்திரை குத்திடுவாங்க. இந்த பேர் உங்களுக்கு தேவையா? எந்த தப்பும் பண்ணாமல் அநியாயமாக நீங்கள் இறந்து போயும் கூட இல்லாத ஒரு பழியை நீங்கள் தேவையில்லாமல் சுமக்கணும்னு நினைக்கிறீங்களா? செவுத்துக்குள்ளார பூந்து நல்லா போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்க மாட்டிருக்கு. இப்படி செவுத்துக்குள்ளே பூந்து அப்படியே அந்த செவுறு வழியாக வெளியே போனால் கூட பரவாயில்ல, உள்ளாரியே தான் இருக்கிறீங்க. எவ்வளோ நேரம்லாம் உங்கள்கிட்டயே பேசிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கைஸ் ரொம்ப நேரமாக கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக யோசிக்கணும். யோசிச்சா ஏதாச்சும் ஒரு ஐடியா வரும். பெரியவங்களாக இருந்தால் பரவாயில்ல, சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். இனி தான் கூப்பிட்றாங்களாட்டுருக்கு. வந்துட்டேன். ரோஸ்லேன், என்னை வேணும்னே வெறுப்பேற்றணுங்கிறதுக்கு தானே இப்படி பண்ணுறீங்க? இவ்வளோ நேரமாக நான் அங்கே தான் உட்காந்துருந்தேன், அப்போல்லாம் வரல. ஏன் ரோஸ்லேன், இதை நான் என்னென்ன எடுத்துக்கிறது? அரை உடம்பு தான் தெரியுது, மீதி உடம்ப காணோம். என்னைய பயமுறுத்தணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி உருவத்தில் நிற்கிறீங்களோ? பயந்துட்டேன். ஆசம், கீப் இட் அப். இது உங்கள் இடம் தானே? இவ்வளோ நேரமாக நீங்கள் நின்றுட்டுருக்கிற அதே இடத்துல தான் நான் உட்காந்துருந்தேன். அப்போ வந்துருக்கலாமே என்கிட்ட. புரியல, என்னமோ சொல்கிறீங்க, நம்ம காதில் ஆனால் விழுக மாட்டேங்குது. இந்த இடம் நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது, தரையே நல்லா ஜில்லுன்னு இருக்குது. எங்கே போய் இதெல்லாம் முடிய போகுதோ தெரில. அண்டார்டிகா பிரதேசத்தில் வாழக்கூடிய பெண் குயின் மாதிரி இந்த இடம் நல்லா செட் ஆகிச்சாட்டுக்கு உங்களுக்கு. அதான் வரமாட்டேன்றீங்க. ஒரே இடத்துல அசையாமல் இப்படியே நிற்கிறது, அது ரொம்ப ஒரு ரேர் சினாரியோ. ரொம்ப ரேராக தான் ஒரு சில ஜின்கள் இந்த மாதிரி நிற்கும். நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். அண்ட் கைஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு நம்ம அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடவும் கூடாது. பொறுமையாக யோசித்து தான் எதுவாக இருந்தாலுமே பண்ணணும். ஒரு ஸ்டெப் அவசரப்பட்டு ஏதாவது தப்பாக நம்ம ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கே அது பேக் ஃபயர் ஆகிடும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நான் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஜின்கள்கிட்ட ஆர்வக்கோளாறில்
அதுங்களை வெறுப்பேற்றுற மாதிரி நான் சில விஷயங்கள் பண்ணது வந்து எனக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். பேசுகிறதும் அப்படி தான். எங்கே மேலே மொட்டை மாடிக்கு உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்களா?